அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் 96 தத்துவங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு எபிசோட பார்த்துட்டு இருக்கோம். 96 தத்துவங்கள் அப்படின்னா என்னென்னா, உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சித்தர்களால் வகுத்து கொடுக்கப்பட்டது தான் இந்த 96 தத்துவங்கள். 96 தத்துவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்துச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு நோய்களும். இப்போ 96 தத்துவம் மொத்தமாக வந்து பழுது அடைஞ்சிட்டா உடம்புல வந்து உயிர் வந்து பிரிஞ்சிடும். மரணம் வந்து எப்படி ஏற்படுதுன்னா 96 தத்துவங்களும் தன்னோட சமநிலையிலேருந்து இழந்துடுச்சு. அதனால் வரக்கூடியதான் இந்த மரணம். இப்போ 96 தத்துவத்தில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம ராகங்களை பற்றி பார்க்கலாம். இந்த ராகங்கள் வந்து 96 தத்துவத்தின்படி 8 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த ராகங்கள் வந்து இசையிலிருந்து வரக்கூடிய அதுக்கு அடிப்படையான ராகங்கள் கிடையாது. ஒரு மனிதன் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ராகங்கள் 8. அது வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து சரிசமமாக நடத்துவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். என்ன விஷயங்கள்னால் காமம், குரோதம், மதம், லோபம், மாச்சரியம், இடும்பை, அசூயை, பொறாமை, இந்த மாதிரி 8 ராகங்கள் வந்து உண்டு. அதில் முதலாவது பார்த்திங்கன்னா காமம். காமங்கிறது என்னென்னா அதிகப்படியான ஆசை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் வந்து ஆசைப்படுறது. ஆசையே வந்து துன்பத்துக்கு காரணம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு விளைவுகளை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. எது குற்றம் அப்படின்னு வந்து குருஜி வந்து சொல்லுவார், தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது. தகுதியை வளர்த்துக்கு ஆசையை பட வேணாம்னு சொல்லலை. ஆனால் தகுதியை வளர்த்துக்கிட்டு அந்த ஆசையை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து லட்சியமாக மாறி அந்த விஷயத்தை உங்களால் அடைய முடியும். ஆனால் ஆசை விற்கிறதால என்ன பிரச்சனை வரும்னா, ஏமாற்றம் வரும், கவலை வரும், நோய் வரும், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அதனால் ஆசைகள் வந்து நம்ம குறைச்சிக்கணும். எது தேவை எது தேவையில்லை அப்படி நம்மளே வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை விட்டுடணும். அதுக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் தேவை. அதுக்கு தவ பயிற்சி வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ காமம்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லோபம். லோபம்ங்கிறது என்னென்னா கஞ்சத்தனம். என்னென்னா வந்து நமக்கு தேவைக்கு கூட அவங்க வந்து எடுத்து பணத்தை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. எல்லாமே வந்து சுயநலமாக தான் இருப்பாங்க. இதனால் என்னென்னா அவங்களுக்கு பொருளாதாரம் இருந்தும் கூட அதை அனுபவிக்க முடியாது. எப்போவுமே மனம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். எங்கே நம்மக்கிட்டேருந்து யாராவது பணம் வந்து கேட்டுடுவாங்களோ, கடன் கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தோடவே இருப்பாங்க. அதே போல் வந்து எப்படியாவது வந்து நம்ம பணத்தை சேர்த்தாலும் அது தேவையான விஷயத்துக்கு கூட அவங்க எடுத்து வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கருமித்தனம், கஞ்சத்தனம் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து லோபம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரோதம். குரோதம்ங்கிறது மனதில் எழக்கூடிய எதிரான எண்ணங்கள். அதான் பகையை வந்து வளர்த்துக்கிறது. நம்ம கூடவே இருப்பாங்க, நண்பர்கள் மூலம் இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் நம்ம மேலே வந்து ஒரு பொறாமைப்பட்டு நமக்குள்ள ஒரு பகையை வந்து அவங்க உட்பகை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சதா விரோத எண்ணங்களை வந்து அவங்க மனசில் இருக்கும். நம்மளோட வளர்ச்சியை வந்து அவங்களால பொறுக்க முடியாது. நமக்கு எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அதால் அவங்களால தாங்க முடியாது. மனசுக்குள்ளேயே புகஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மனிதர்களை நம்ம வந்து சந்திச்சிருப்போம். அவங்களுக்கெல்லாம் இதுதான் பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசூயை. அசூயைங்கிறது என்னென்னா பொறாமை. பொறாமை வந்து ஒரு மனிதனை வந்து அழிக்கக்கூடியது. அதாவது அவனுக்குள்ளேயே அழிக்கக்கூடியது. நம்ம வந்து ஏன் அடுத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணுறோம் அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து நல்லா வந்தாங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வேறு, அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் வேறு, அவங்களோட தொடர்புகள் வேறு, எல்லாமே வேறு. ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம எதுவுமே செய்யாமல் அடுத்தவங்களை பற்றியான வளர்ச்சியில் நம்ம வந்து ஒரு சதா விரோத எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதுதான் பொறாமையாக மாறுது. இந்த பொறாமையாக மாறுறதால யாருக்கு அதிகமாக வந்து கேடு வந்து இருக்குன்னா அவங்க தான். அவங்களே வந்து அழிச்சிக்கிறாங்க. அந்த பொறாமை எண்ணம் வந்து அவங்கள அழிக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு நோயை வந்து கொண்டு வரும். ஸோ பொறாமை இல்லாமல் பாதுகாக்கிறது தான் ரொம்ப மிக மிக அத்தியாவசியமான விஷயம். ஸோ பொறாமையிலேருந்து வெளிவரத்துக்கு எல்லாரையும் வந்து சமமாக பார்க்கணும்.